தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அகில இந்திய மோட்டார் மக்கள் கட்சி சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய மோட்டார் மக்கள் கட்சி தலைவர் முபாரக் சாஹிப் தலைமையில் நடைபெற்ற அறிமுக கூட்டத்தில் வருகின்ற தேர்தலில் சங்கரன்கோவில் தொகுதியில் பாண்டி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதலில் சங்கரன்கோவில் வேட்பாளர் அறிமுகம் செய்ததாகவும் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். இதில் அனைத்து மோட்டார் தொழிலாளர்களும் அமைப்பு சாரா தொழிலாளர்களும் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். பின்னர் அக்கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். மோட்டார் தொழில் செய்துட்டு வரவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, அன்றாடம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணுங்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எங்களுடைய அமைப்பில் என்னெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னா, அறக்கட்டளை இருக்குது, அதுக்கு கீழே தொழிற்சங்கம் லேபர் நாங்களே ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நலவாரியத்தை உள்ள இன்க்ளூட் பண்ணுறோம். இந்த மோட்டார் இன்சூரன்ஸு கூட்டுறவு சங்கம், இப்போ வண்டிலாம் கடன் கொடுக்காங்களா, இதை தனியாக வாங்க நாங்களே கூட்டுறவு சங்கத்தை அமைச்சு அதை கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நலநிதி, டிரைவர் இறந்து போனால் இப்போ பார்த்துருப்பீங்க ஹோட்டல்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நலநிதி, இப்படி அடுக்கடுக்கான அமைப்புகளை நாங்களே உருவாக்கி எங்களுக்குள்ளே நாங்களே ஒரு கட்டமைப்பை உண்டாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அகில இந்திய மோட்டார் மக்கள் கட்சி இதனுடைய தொடக்கம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஓட்டுநர்கள் எதற்காக கட்சி ஆரம்பிக்கணும்? இப்போ வரைக்கும் இந்த நாட்டை மாறி மாறி ஆண்டுட்டுருக்கிற 4 கட்சிகளுமே ஓட்டுநர்களுக்கு தேவையான விஷயங்களை முழுமையாக பூர்த்தி பண்ணி கொடுக்கல. அதனால் நமக்கு நாமே அதை பூர்த்தி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அத்தனை சங்கங்களும் ஒருங்கிணைக்கிறோம். வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் ஓட்டுநர்கள் சார்பாக அகில இந்திய மோட்டார் கட்சியின் வழியாக வேட்பாளர்கள் நிறுத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதனுடைய முதல் மீட்டிங்காக தான் நம்ம சங்கரன் கோயில் வேட்பாளர் பாண்டியை இங்கே நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா பக்கம் ஆன்லைன் ஃபைன், எப்படி ஃபைன் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ டிரைவருக்கு 30,000 ரூபா மட்டும் ஃபைன் வந்திருக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே. எப்படி கட்டுவாங்க? அதை 2,000 ரூபா 3,000 ரூபா மாதம் வந்துகிட்டே இருக்குது. எப்படி கட்டுவாங்க? பைக்கோட விலை 15,000 ரூபா, ஆனால் 26,000 ஃபைன் வந்துருக்குது. இது அவங்கள அறியாமல் செய்யக்கூடிய விஷயம் தான். வேறு வேலையில் செஞ்சு தான் ஆகணும். டார்கெட் கொடுக்கும்போது இலக்கு கொடுத்தா அதை அடையிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. எங்கள் குடும்பங்கள் சிறப்பாக வாழணும், நிம்மதியாக வாழணும், அதுக்கு என்ன வழியும் நாங்கள் அதை கண்டிப்பாக செய்வோம். டிரைவர்களுக்காக நாங்கள் பாடுபடணும்னு எங்களுக்கு உண்டான அதிகாரத்தை நாங்கள் பெறணும். ஏன்னா எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாங்கள் ஒரு பொறுப்பில் இருந்தோம்னா எங்கேயும் போய் எங்களால் தட்டி கேட்க முடியும். அதுக்காகத்தான் இந்த இதில் நாங்கள் 2026 சட்டமன்ற வேட்பாளராக பணி செய்யணும்னு முடிவு எடுத்திருக்கோம். இது எல்லாத்துக்கும், எல்லா தொழிலாளருக்கும் நாங்கள் செய்வோம் கட்டாயமாக.